வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் ஹரிஷ் அவர்கள். பிசியோதெரபி மருத்துவம் மற்றும் அதனுடைய சிகிச்சை முறைகள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டாக்டர் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். பிசியோதெரபி என்பது பற்றி விரிவா சொல்லுங்க டாக்டர். அதை பத்தி என்ன? பிசியோதெரபின்றது வந்து ஒரு தமிழ்ல ஏன்முறை மருத்துவம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் முற்றிலும் எக்ஸசைஸ் மூலமாக ஒரு கண்டிஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அது எந்த கண்டிஷனாகவும் இருக்கலாம், லைக் ஆர்த்தோபெடிக்கோ இல்லை நியூராலஜியோ கார்டியோதொராசிக் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் தெரப்பி அண்ட் பயோமெக்கானிக்ஸ் அசஸ்மெண்ட் வச்சு நாங்கள் பண்ணுறது. ஸோ இதுதான் ஷார்ட்டாக பிசியோதெரபின்றது. சார், என்னதான் டாக்டர் பிசியோதெரபி நிறைய தெரபிஸ் ஹாஸ்பிட்டலில் கண்டக்ட் பண்ணாலும் வீட்டில் அவங்களே பண்ணிக்கலாமா சார்? இப்போ கண்டிப்பாக அது சில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்போம். அதை நீங்கள் வீட்டில் ட்ரைனிங் மாதிரி பண்ணணும். சில முடியாத கேசஸ்க்கு நாங்கள் வீட்டில் பிசியோதெரப்பியும் பண்ணுவோம். ஹோம் விசிட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீஹாபிலிட்டேட் ஆகிற வரைக்கும் வச்சிருப்போம். ஏன்னா சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வில் சென்ட் டு தி ஹோம். அங்கே வச்சு அவங்களை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சார், வீட்டில் செய்யக்கூடிய நார்மல் எக்ஸசைஸ் பொறுத்தவரை அதுக்கும் நம்ம பிசியோதெரபியில் கொடுக்க எக்ஸசைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு டாக்டர்? நிறைய டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ வீட்டில் நம்ம நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸ் நம்ம எல்போ மூவ் பண்ணுறோம், அது கூட ஒரு மூவ்மெண்ட் தான். பட் பிசியோதெரபியில் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஒரு எல்போல இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு டென்னிஸ் எல்போ மாதிரி ஒரு முழங்கையில் வெளி வந்திருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மசிலுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ அதோட எக்ஸசைஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் மசிலுக்கு மட்டும் தான் வரும். மற்றபடி நம்ம வீட்டில் பண்ணுறது எல்லாமே எல்லா மசிலுக்கும் ஜென்ரலாகவே பண்ணுறது இருக்கும். எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் குறிப்பா நீங்க பிசியோதெரபி மூலமா தெரபிஸ் கண்டக்ட் பண்றீங்க டாக்டர்? மெயினா பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் கேசஸ்ல பாத்தீங்கன்னா நெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், நீ பெயின், ஆங்கிள் இன்ஜுரிஸ் அதெல்லாம் ரொம்ப காமன் ஆர்த்தோபெடிக்ல. நியூராலஜில பாத்தீங்கன்னா மூளை சம்பந்தமான உள்ளது, ஒரு ஹெமிப்ளீஜியா பக்கவாதம் வந்தவங்களுக்கு, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்காங்க, டிமென்ஷியா கேசஸ், அந்த மாதிரி கேசஸ். கார்டியோ ரெஸ்பிரேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி சில எக்ஸசைசஸ் இருக்குது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் கொண்டு வரதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது. நிறைய சளி கட்டிகிட்டு இருக்கும், அவங்களுக்குள்ள செஸ்ட் ஃபிசியோதெரபி பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா ஆன் சைட் ஃபீல்டு இருக்குது, அவுட் சைட் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டே இன்ஜுரி ஆயிருக்கும், அவங்கள திருப்பி ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது உள்ள விஷயங்கள். சில பேருக்கு வெளியில் ரொம்ப சிவியர் இன்ஜுரியாக இருக்கும், ஆனால் அவுட் ஃபீல்ட் கொண்டு வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி கம்பேக்கிங் டு தி ஃபீல்ட் பேக் கொண்டு வரும். அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு தனியாக பண்ணுறது இருக்குது, குழந்தைங்களுக்கு சம்மந்தமானது. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பெரிய ஸ்டேஜில் தான் பேக் பெயினோ நெக் பெயினோ வராங்க. பட் அதை எங்கள் ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணுறதுக்காக கிட்ஸுக்கும் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதான் ஆமாம், இனிஷியலியே பண்ணிட்டோம்னா ஸோ தே கம் டு 18-20 இயர்ஸ் அந்த ப்ராப்ளத்தோட சிவியாரிட்டி இருக்காது. ஸோ இனிஷியலி அது கரெக்ட் பண்ணுறது அது ஒன்று. கைனெக்ல பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் உள்ளது, பிஃபோர் டெலிவரி சில எக்ஸசைசஸ் இருக்குது நார்மல் பண்ணுறதுக்கு. டெலிவரிக்கு அப்புறம் இருக்குது சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரினோ தொப்பை விழாமல் இருக்கிறதுக்கு, மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பேக் பெயின் வராமல், அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல இருக்குது. சார், நீங்க சொன்ன இத்தனை ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம பிசியோதெரபியில் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா முற்றிலும் குணமடைய எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்? 100% அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஒரு நெக்கே டைட் ஆயிடுச்சு, எனக்கு நெக் பிடிச்சிட்டு இருக்குன்னா அந்த நேரத்திலேயே வந்தீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல அதை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண முடியும். நம்மள்ட்ட வரும்போதே ஒரு 10 நாள் 15 நாள் அவங்க ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி வரும்போது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்லோவாகும். பட் முடியாதுன்னு கிடையாது, ஸ்லோவாக இருக்கும். 100% அதையும் கொண்டு வர முடியும். அது நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா வீட்லயே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ட்ரெட்மில் வாங்கி பண்றாங்க. வாக்கிங் போறது சோம்பேறித்தனப்பட்டதுக்கு ட்ரெட்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு பேக் பெயின் ஏற்படுது. அதற்கு பேக் பெயினுக்கு பிசியோதெரபியில நீங்க என்ன கொடுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இல்ல, அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க நான் ட்ரெட்மில் வாங்க போறேன் அப்படின்ட்டு. வாங்குறது இல்ல, அந்த 30 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ வாக்கிங்கை அவங்க முதல்ல தனியா வெளியில பண்ணணும். எனக்கு டைம் இல்ல நான் ட்ரெட்மில்ல பண்ண போறேன்னு சொல்றதுல அவங்க முதல்ல தனியா வாக் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் அவங்க வாக் பண்ணி பார்க்கணும். அதுல டைம் ஒதுக்க முடிஞ்சா ட்ரெட்மில் வாங்கணும். அதே மாதிரி ட்ரெட்மில் வாங்குறதுல கரெக்டா ஒரு கரெக்டா பண்ற டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல டெக்னிக் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பேக் பெயின் வரும், நீ பெயின் வரும், சில பேருக்கு ஆங்கிள் இன்ஜுரிஸ் வரும், ஸ்லிப் ஆயிரும் சில இன்ஜுரிஸ். ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்லாம் அதுல வரும். அது ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிசியோதெரபியில ட்ரீட்மெண்ட் தரீங்க. பண்ண முடியும். இப்போ ஒருத்தங்க ட்ரெட்மில் வாங்குறாங்க அப்படின்னாங்க, சரி அவங்க ஒழுங்கா பண்ண போறாங்கன்னா நாங்க கிரேட் பண்ணி கொடுப்போம். உங்களோட இந்த கண்டிஷனுக்கு நீங்க இப்படி பண்ணுங்க, இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு டைமுக்கு பண்ணுங்க, இவ்வளவு நேரத்துக்கு பண்ணுங்க. அப்போ ஒரு 15 டேஸ் 20 டேஸ் பண்ணி ஓகே சார் எனக்கு ஸ்டெடியா இருக்கு, அடுத்த லெவல் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்படி கிரேடடா கொண்டு போய் மானிட்டர் பண்ணி பண்ணாதான் அது 100% எஃபெக்டிவா இருக்கும். இல்லாட்டி அது காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். அது தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். ஹலோ, சொல்லுங்க பிரகாஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரகாஷ், கேக்குது. பிரகாஷ், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு கேள்வி என்னன்னு கேளுங்க. ஓகே மேடம். மேடம், இது பிசியோதெரபிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பணிகள் நிரப்பப்படாமலே இருக்கு.
அதுக்கு என்ன முயற்சிகள் செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இது கரெக்டான கேள்வி. இன்னைக்கு ப்ரெசன்ட் சினாரியோ அது. ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸில் வந்து தெரபிஸ்டோட ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு எங்களோட அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி மூலமாக அதுக்கு உள்ள ரெக்ரூட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 months பேக் ஒரு 36 ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. பட் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் வராங்க. மேலும் பேசலாம் சார். கோவையிலிருந்து அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார் சார். தொடர்புல இல்ல சார். பிசியோதெரபியில வந்து வெறும் உடற்பயிற்சி மட்டும் தரீங்களா, இல்ல மெடிசின்ஸ் ஏதாவது தந்துட்டு இருக்கீங்களா? இல்ல, மெடிசின்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபார்மகாலஜி. அது எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் தெரப்பி, பயோமெக்கானிக்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தெரப்பி வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது. பயோமெக்கானிக்ஸ்ன்றது அவங்களோட உடலோட ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன். அந்த கரெக்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரிசல்ட் வந்துடும். அதோட ரிசல்டண்டா இருக்கிற அந்த மசிலையும் வந்து எக்ஸசைஸ் மூலமா ட்ரெயின் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா கரெக்ட் ஆயிடும். சார், நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் இப்ப அதிகமா நீங்க பிசியோதெரபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து அதிகமா பிசியோதெரபி வந்து பயன்படுது டாக்டர்? ஓகே, இப்போ காமனா பிசியோதெரபின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 40 to 60 தான் ரொம்ப காமன். 60+ வந்து ஜீரியாட்ரிக் கேஸ்ன்னு வரும். பட் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். அது அரௌண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ஒரு 8th standard 9th standard பசங்களுக்கு, 11th படிக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக பேக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் ரொம்ப காமனாக வருது. ஏன்னா ராங் பேக் போடுற பாஸ்டர், சிட்டிங் பாஸ்டர் தப்பு, அந்த பேக்கை ஸ்டைலாக போடுறேன்றதுல வந்து தப்பான முறையில் போடுறது. ஸோ இதான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 yearsல சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஏன்னா நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கனால, சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் உட்காந்துருக்கனால அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சார், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பேக் பெயின் சொன்னீங்க, இப்போ கம்பல்சரி இப்போ வந்து தவிர்க்கவும் முடியாது அவங்களுடைய ஒர்க், அந்த ஜாப் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா அந்த கண்டிஷன் பார்த்து ட்ரீட்மெண்ட் தரீங்களா, இல்லை எப்படி தரீங்க சார்? இல்லை, நாங்கள் அது கண்டிஷன் தான். ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க ஒரு ப்ராப்ளம் வந்தாங்கன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் எங்களோட அசஸ்மெண்ட் எவாலுவேஷன் பண்ணுவோம். எங்க ப்ராப்ளம் இருக்கு, எந்த லெவலில் இருக்கு, பர்டிகுலர் போன்ல இருக்கா, பர்டிகுலர் மசில்ல இருக்கா, எந்த ரேஞ்சில் இருக்கு, அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம். அதை வச்சுட்டு நாங்கள் ஒரு டயக்னோசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ், இல்லை ஸ்பான்லோசிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, இந்த கண்டிஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கோர்ஸ் ஆஃப் 10 days 7 days ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த 7 days டைம்ல 3 to 5 daysல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். 7th dayக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த கோர்ஸ் டைம்ல எக்ஸசைஸும் கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த கோர்ஸ் முடிய நேரத்தில் அவங்க எக்ஸசைஸும் ட்ரெயின் பண்ணிப்பாங்க, பெயினும் ஃபுல்லாவே குறைஞ்சிடும். மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க முத்துகிருஷ்ணன், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஒண்ணும் இல்ல மேடம், நாங்க வந்து நகை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு 10 years-ஆ. சொல்லுங்க. உட்காந்து பேக் பெயின் வலி, கால் ஃபுல்லா வலியா இருக்கு. டாக்டரை கன்சல்ட் பண்ணோம், டிஸ்க் டிஸ்டர்ப்னு சொல்றாங்க சார். ஓகே, அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? அது எம்ஆர்ஐ எடுத்து பாத்தீங்களா? அது இல்ல சார், இது எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்து பார்த்தோம். ஓகே, எக்ஸ்ரேல என்னன்னு சொல்லிருக்காங்க? ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பார்த்ததுக்கு தான் டிஸ்க் டிஸ்டர்ப்டு, ஒரு டிஸ்க் இடுப்பெலும்புல வந்து ஒண்ணு கொஞ்சம் விலகி இருக்கு. ஓகே, எவ்வளவு நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கு? இந்த ப்ராப்ளம் ஒரு 6 மாசமா இருக்கு சார். 6 மாசமா இருந்துகிட்டு இருக்கு. 6 மாசமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? அவங்க டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, விட்டமின் டேப்லெட்ஸும் பெயின் டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. ஓகே, பிசியோதெரபி எதுவும் எழுதி கொடுக்கலீங்களா? பிசியோதெரபி ஒன்னும் அவங்க எதுவும் அதை பத்தி ஒன்னும் சொல்லல, வேண்டியது இல்ல. ஓகே, பட் இது கொஞ்சம் இருக்கு, வெயிட் சொல்லுங்க சார். ஓகே, இல்ல வெயிட் வந்து செகண்டரி ப்ராப்ளம்ங்க. ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிற பெயினை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் உள்ள பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல இதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, லைக் ட்ராக்ஷன் அண்ட் ஷார்ட் வேவ். அது பேஷண்ட்டை அசஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா 100% அது ரிலீவ் ஆகும். அது இதை கண்டிப்பா நார்மல் பண்ணலாம். நியர்பை பிசியோதெரபி சென்டர்ல அவங்க பார்க்க சொல்லலாம். இப்போ அந்த டைம்ல இப்போ பேக் பெயின் சொல்லிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க, ஒரு 3 months ஒரு 6 months. இப்போ பிசியோதெரபியில வந்து டைம் கொடுக்குறீங்களா டாக்டர்? கண்டிப்பா. இப்போ ஒரு கண்டிஷன் ஏற்ற மாதிரி ரொம்ப சிவியரா வருவாங்க, நடக்கவே முடியாம 4 பேர் சைட்ல ஷோல்டர்ல பிடிச்சி நடந்து வரவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் சிவியர் கேசஸ். அந்த மாதிரி கேசஸ்ல வந்து 15 days ட்ரீட்மெண்ட் இருக்கும், சில 21 days ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் நார்மலா ஒரு கிளினிக் ஓபி டிபார்ட்மெண்ட்ல வரது பாத்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன்ல தான் வருவாங்க. அவங்களும் அப்ராக்சிமேட்டா ஒரு 10 days ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க நல்லா ரிலீவ் ஆயிடுவாங்க. மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ஆனந்த மோகன். மேடம் சொல்லுங்க ஆனந்த மோகன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. குறுக்கு பெயின் ரொம்ப நாளா இருக்கு. சொல்லுங்க. அதான் ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்குது. ஓகே, அது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். சரி, அங்க தனியா அவரு டாக்டர் சொல்லி நீங்க எங்க கிளினிக் வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வேற பிசியோதெரபி பண்ணிட்டு இருந்தேன். சரி, என்ன பண்ணாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல? டாக்டர் போட்டு எழுதி விட்டாங்க. சரி, ட்ராக்ஷன் வேற என்ன பண்ணாங்க?
டாக்டர் போட்டு வேற ஒரு கரண்ட் எர்த்து ஸ்டாக் கொடுத்தாங்க. சரி, அது ரொம்ப நாள் பண்ணணும் அப்படின்னா சும்மா அந்த குறுக்கு பெயின் இருக்கு. எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? அது ஒரு 2 வாரம் பண்ணேன். 2 வாரம் பண்ணீங்களா? 2 வாரம் தொடர்ந்து போய் பண்ணீங்களா? தொடர்ந்து போய் பண்ணேன். ஓகே, அதுல வலி இம்ப்ரூவ்மெண்ட் குறைஞ்சதா உங்களுக்கு? குறைஞ்சது, ஆனா டிஸ்க் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல, வலி குறைஞ்சிருக்குன்னும் போது அது நீங்க ஃபுல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கேஸ்ல வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஃபுல் ரிகவரி கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க ப்ராப்ளம் வந்திருக்காங்கன்னா பெயின் இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பெயினை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராக்ஷன், ஷார்ட் வே, அந்த மாதிரி எலக்ட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பெயினோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஒரு 10 லெவல்ல வருவாங்க பெயின் ஸ்கேல்ல. நாங்க ஒரு 2-3 லெவல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸசைஸை வந்து அவங்க ரெகுலரா பண்ணணும். இவர் எக்ஸசைஸ் ரேஞ்ச் வரதுக்குள்ளேயே இவர் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிருக்காரு. சோ அதான் இவரோட ப்ராப்ளம். அந்த வெயிட் பண்ணி அந்த ஃபுல் ஹீலிங் ப்ராசஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணகுமார். ஹலோ, சொல்லுங்க கிருஷ்ணகுமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. இது ஷோல்டர் 1 வீக்கா பெயின் இருக்கு சார், லெஃப்ட் சைடுல. ஓகே, இடது பக்கம் சொல்றீங்களா? ஹலோ, ஆமா சார். எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ 1 வீக்கா தான் சார் இருக்கு. ஓகே, கை தூக்க முடியுதுங்களா உங்களுக்கு? தூக்கலாம் முடியுது. ஓகே, அந்த இது ஷோல்டர் மட்டும் பெயின் இருக்கு. நான் இது பேக் மாட்டிட்டு போறேன். வெயிட்டா ஷோல்டர் பேக் போடுறீங்களா? என்ன எவ்வளவு வெயிட் இருக்கும்? அது ஒரு 5 kg இருக்கு சார். ஓகே, சுகர் இருக்குங்களா? சுகர்லாம் எதுவும் கிடையாது. சுகர்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இந்த பேக் போடுறது எவ்வளவு நாளா உங்க இந்த ஜாப் நேச்சர் எவ்வளவு நாள் இதே மாதிரி இருக்கீங்க? 4 இயர்ஸா இருக்கு. ஆமா சார். உங்க ப்ராப்ளமே அதுதான். சோ இந்த பேக் போடுறதுனால என்ன ஆகும்னா ஷோல்டர் மசில் வந்து அதோட அந்த வெயிட்டை ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள்ல அந்த ஹோல்ட் பண்ண முடியும். அது மசில் ஒர்க் ஆகும். பட் இது கண்டினியூஸா ஃபார் லாங்கர் டியூரேஷன் அப்படின்னும் போது அந்த மசிலோட எலாஸ்டிசிட்டி போயிடும். அது ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஷோல்டர் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு முதல்ல வந்து அவர் வந்து ஷோல்டர் அந்த பேக் போடுறது நிறுத்தணும். ஸோ அதனால அது வேலையை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை 2 பேக்கா ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போ 5 kgன்னு சொல்றாரு அவர், ஒரு 2 கிலோ ஒரு 3 கிலோன்ற மாதிரி 2 பேக்கா பிரிச்சு கையில ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாரோ இல்ல இந்த சைட் ஷோல்டர்ல போட்டாருன்னா அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். பட் ஆனா அந்த இது வரைக்கும் அந்த மசில் இன்ஜுரி ஆனதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணாங்கன்னா 100% ரிலீவ் ஆயிடும். தொடர்ந்து பேசலாம் சார். கடலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தேவநாதன். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க தேவநாதன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம், எனக்கு குழந்தை வந்து பெருவிலே வளர்ச்சி கம்மியா இருக்கு மேடம், கை கால் வளர்ச்சி. ஓகே, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா மேடம்? பண்ண முடியுங்க. என்ன வயசாகுதுங்க குழந்தைக்கு? மேடம், குழந்தைக்கு 4 வயசு ஆகுது சார். 4 வயசு ஆகுதுங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணலீங்களா? சார், ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் பார்த்தது சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்ததுக்கு கொஞ்சம் அது வளர தான் தெரியும். இப்ப நம்ம எதுவும் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, நார்மலா இந்த மாதிரி உள்ள கேசஸ் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது என்டிடின்னு சொல்லுவாங்க, நியூரல் டெவலப்மெண்டல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெஷலைஸ்டா பிசியோதெரபியோட நெக்ஸ்ட் லெவல் நியூரல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இருக்கு. அவங்க முடிச்சவங்க இந்த கேசஸ் பார்த்தாங்கன்னா 100% இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். அதாவது ஒரு குழந்தை வந்து 3 வயசுல எல்கேஜியோ இல்ல யூகேஜியோ போற அந்த 4 வயசுல போற ஸ்டேஜ் இருந்ததுன்னா இந்த குழந்தை வந்து 6 வயசுல தான் எல்கேஜியே போக முடியும். ஸோ டிலேட் மைல் ஸ்டோன்ஸ் அது. ஸோ ஆனால் அதை கொண்டு வர முடியும். எவ்வளவு குழந்தைகள் 20 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அது கரெக்டான அந்த சைல்டு டெவலப்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ற சென்டரா போய் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க குழந்தைகளுக்கு வந்து இப்போ பிசியோதெரபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எந்தெந்த மெத்தட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார் இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஸ்கூல் லெவல்ஸ்ல தான் அதை ரீச் பண்ணோம். அதை ஸோ ஏன்னா எங்களோட கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்தோம். அது ஏன் நாங்கள் அசஸ்மெண்ட் எங்களுதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டிங் நேச்சர் தப்பு, ஸ்கூல்ல உள்ள உட்காந்துருக்க பாஸ்டர் தப்பு. பசங்க இப்போ கார்ட்டூன் பார்த்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஃபுல்லா எல்லாம் படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஸ்பைனை வந்து ரொம்ப வீக் பண்ணுது. ஸோ அதனால நாங்கள் ஸ்கூலை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணோம். பண்ணிட்டு அங்க உள்ள ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட், ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்லாம் எடுக்கும்போது என்னன்னா அவங்களோட அந்த கிட்டிஷ் நேச்சர் வந்து அப்படியே இருக்கு, நம்மளோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சோம், 4th இருந்து 8th வரைக்கும். ஏன்னா 9th இருந்து வந்து போர்டு எக்ஸாம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணால 4th இருந்து 8th குரூப் மட்டும் நாங்கள் பண்ணோம். அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதாவது அவங்களோட பென் ஹோல்டிங், எப்படி பென்சில் பிடிக்கிறாங்க, எப்படி பென் பிடிக்கணும், ஸோ இதை கரெக்ஷன் பண்றது, எப்படி புக்கை வச்சு எழுதணும், ஒரு ஸ்கூல்ல அச்சாணி மாதிரிலாம் பிடிச்சி எழுதின குழந்தைங்களாம் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணுவது. அதாவது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போறதை விட இந்த மாதிரி உள்ள சின்ன டெக்னிக்ஸை கரெக்ட் பண்ணாலே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அது தொடர்ந்து பேசலாம் சார். அரியலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் பேசலாம் மேடம். சொல்லுங்க அலெக்சாண்டர். சொல்லுங்க அலெக்சாண்டர் பேசலாம் மேடம். சொல்லுங்க. அது மேடம், என்னுடைய ஒரு கழுத்துல எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க மேடம். ஓகே, சொல்லுங்க சார் சொல்லுங்க. கழுத்துல வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க மேடம். அது வந்து ஒரு எலும்பு வந்து growth பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சாதா எலும்பு விட இன்னொரு எலும்பு வந்து எக்ஸ்ட்ரா growth ஆயிருக்கு. ஓகே, அது அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா?
ஓகே, இது வந்து இந்த கண்டிஷன் பேர் வந்து சர்வைக்கல் ரிப்னுவாங்க. அவர் சொல்ற கண்டிஷன் பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா growth வளராது, ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி. அது வந்து கால்சியமோட டெபாசிட் மாதிரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி. அது போய் கரஸ்பாண்டிங் கழுத்துல உள்ள நர்வை போய் பிரஸ் பண்ணும். கழுத்துல 7 எலும்பு இருக்கு, C1ல இருந்து C7. அந்த C7 லெவல்ல இந்த தண்டுவட மட்டும் ஒரு வந்துரும். அது ஒரு சின்ன ரிப் மாதிரி இருக்கும். அது நம்மளோட இந்த ஃப்ரண்ட்ல உள்ள ரிப் மாதிரியே, நம்ம விலாய எலும்பு மாதிரி அது ஒரு ரிப் மாதிரி, சர்வைக்கல் ரிப்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுனா கழுத்துல உள்ள நரம்பு போய் அழுத்தும். அது ஸோ அழுத்தும் போது அது வலி வரும். இது ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா 100% ரிலீவ் ஆக முடியும். இது வந்து பெரிய சர்ஜரி லெவல்லாம் போகாது. அது டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ். சார், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜ், கேள்வி என்ன கேளுங்க. வைஃபுக்கு ஆக்சுவலா ஒரு லெஃப்ட் சைடுல நீ ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு சார். பெயின் இருக்குது, லைட்டா ஸ்வெல்லிங் இருக்குது. ஓகே, அது இப்ப திடீர்னு எழுந்திருக்கும் போது அந்த பெயின் அக்ரவேட் ஆகுது. ஓகே, என்ன ஏஜ் ஆகுது உங்க வைஃப்க்கு? அவங்களுக்கு 34 இருக்கும். ஓகே, எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு பெயின் தெரியும்? உட்கார்ந்து எந்திரிக்கும் போதா, நடக்கும் போதா, எதுல பெயின் தெரியுது? திடீர்னு எழுந்திருக்கும் போது தான். அதாவது உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது முட்டிலோட உள் பக்கத்துல வலி தெரியுதா, வெளி பக்கத்துல வலி இருக்கா? வெளி பக்கத்துல தான் சார். வெளி பக்கத்துல இருக்கு. முட்டில வீக்கம் ஏதாவது தெரியுதா? தெரியுது சார். கொஞ்சம் வார்ம்த் இருக்கா, கொஞ்சம் வெதன்னு இருக்கா? ஆமா. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முட்டில வந்து ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்ல எந்திக்கிறதுனால ஸ்ட்ரெயின் ஆயிருக்கலாம். லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்கலாம். லிகமெண்ட் பிஞ்சிருக்குது, டேர் ஆயிருக்குன்னு சொல்றத விட லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு ஃபுல்லாவே. அது ஸோ அதுக்கு கரெக்டா அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ரிகவரி கொண்டு வர முடியாது. ஏன்னா ஏஜும் கம்மியா இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 100% ரிகவரி கொண்டு வர முடியாது. மேலும் பேசலாம் டாக்டர். வேலூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சபரேஷ். மேடம், நான் சபரேஷ் பேசுறேன், ஆம்பூர்ல இருந்து. சொல்லுங்க சபரேஷ். சார், எங்க அப்பா கேட்கணும். A61 சுகர்ஸ் இருக்கு. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா இப்போ கை கால் வந்து நடக்கமா இருக்கு, நர்வ்ஸ் வீக்னால கையெழுத்து போட முடியாது. அதுல ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் டெவலப்மெண்ட் அப்படியே மேல போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தலை கூட லைட்டா வந்து ஷேக்கிங் இருக்கு. ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டுமா இல்ல ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி இருக்குங்களா? ஒரே கை இல்ல, ரைட் கை மட்டும். ரைட் கை மட்டும். ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுதா, கை நடுங்குதா? ஆமா, ஈவன் ஒரு கப் ஆஃப் ஒரு கிளாஸ் ஷேக் ஆகுதான். ஓகே, முகம்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆன மாதிரி தெரியுதுங்களா? ஆமா ஆமா. கையெல்லாம் கொஞ்சம் டைட் ஆன மாதிரி, கொஞ்சம் ஹெவியான மாதிரி தெரியுதுங்களா? கை ஹெவியா இருக்கு. ஓகே, இது நீங்க டாக்டர் பாத்தீங்களா? இந்த கண்டிஷனுக்காக என்ன இதுன்னு சொன்னாங்க? நான் டயபெட்டிஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். டாக்டருக்கு அது சுகர்ஸ் வந்து 250 அந்த மாதிரி இருக்கனால அந்த கண்ட்ரோல் பண்ணா அந்த ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நிரோவியன் 4 அந்த மாதிரி டேப்லெட்ஸ், அது நியூரோ உண்டாக்கான அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்றாங்க. இல்ல சார், இது வந்து இது ப்ராப்ளம் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். இந்த கண்டிஷன் நீங்க சொல்றத பார்க்கும்போது நீங்க இது வந்து கரெக்டா ஒரு நியூராலஜிஸ்ட பார்த்துட்டு அதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள எக்ஸசைசஸ் பிசியோதெரபி ரெகுலரா பண்ணீங்கன்னா இந்த ஸ்டிஃப்னஸும் குறைஞ்சிரும், இந்த வைப்ரேஷனும், இந்த ஷேக்கிங் நேச்சர் வந்து குறைஞ்சிரும். அது இது இனிஷியலா மேனேஜ் பண்ணா நல்லா இருக்கும். அது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் இந்த கேஸ்ல. இவங்க நியூராலஜிஸ்ட பார்க்கணும். டாக்டர்ஸ், அதிகப்படியான ஹோம்மேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹோம்மேக்கர்ஸ்க்கு வந்து ரைட் ஷோல்டர்ஸ் வந்து அதிகமா பெயின் ஏற்படும். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வந்து தரீங்க டாக்டர்? இல்ல, காமனா பாத்தீங்கன்னா ஹோம்மேக்கர்ஸ் வரும்போது எல்லாருமே ரைட் ஷோல்டர் தான் வருவாங்க. ரீசன் என்னன்னு மெயினா பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வலியை குறைச்சு விட்டுருவோம். அது பட் திருப்பி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி வருவாங்க. அது ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் நேச்சர், அவங்களோட ஒர்க்கே கிச்சன்ல தான் ஃபுல்லா இருக்கிறது. நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள நேச்சர் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருப்பாங்க, 5.5 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஆனா கிச்சன் மேடம் மட்டும் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை அனுசரிக்கும் போது ஹைட் வந்துடும். அது அப்படி வரும்போது என்னன்னா அவங்களோட ஒரு கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது ஹைட் ஜாஸ்தியானால ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த நேச்சரை கரெக்ட் பண்ணணும்னா கீழே வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணணும், இல்லாட்டி அவங்களோட கிச்சன் மேடையே கொஞ்சம் ஹைட் கம்மியா வைக்கணும். வச்சாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது. டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க வந்து ஒர்க் பண்ணவே கூடாதா இல்ல எப்படி டாக்டர்? இல்ல, அது வந்து ஒரு தப்பான ஒரு இது. எல்லாருமே இது பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த பேஷண்ட்டுமே கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் வந்து வைக்கவே முடியாது. அது அன்டில் அன்லெஸ் இட் இஸ் லைஃப் சேவிங் நேச்சர்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஷோல்டர் பெயின் வரும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ முட்டி வலி பேஷண்ட் வருவாங்க, அவங்க இருக்கிறது 4வது மாடியா இருக்கும். ஒரு நாளைக்கு 10 தடவை ஏறி இறங்குறதே தான் பிரச்சனை. அதுக்காக ட்ரீட்மெண்ட் வரதுக்காக இறங்கி வரணும். அதனால அவங்களை வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ இறங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே ஏறிடுங்கன்னு சொல்றது. அது மேலும் பேசலாம் டாக்டர். பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் லீனா. வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசுறாங்களா? பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க.
டாக்டர் எனக்கு 14 ஏஜ் இப்போ 34. 14 இயர்ஸ் பேக் எனக்கு L4 L5 டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருந்தது. ஓகே. அப்போ நான் ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபி, ட்ராக்ஷன், அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ரே செஞ்ச அப்புறம் சரியாயிடுச்சு. ஓகே. ஆனா இப்போ நடுவுல சில சமயம் வலிக்குது. அப்ப இருந்த மாதிரி ஒரு வலி, இழுக்கிற மாதிரி ஒரு வலி. ஓகே. அப்புறம் லெஃப்ட் ஷோல்டர் ஒரு மாதிரி இரிட்டேஷன். அது வலின்னு சொல்ல முடியாத ஒரு மாதிரி இரிட்டேஷன். அது அதனாலதான் ப்ராப்ளம்ங்களா இல்ல இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் எனக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்குங்களா? ஓகே, இவங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஒரு வாட்டி வந்ததுன்னா திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் 10% தான். அன்டில் அண்ட் அன்லெஸ் இவங்க எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணலை, இவங்க பாடி வெயிட் ஜாஸ்தி ஆகாமல் இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயின்ட் ஆக்டிவிட்டிஸ் இல்லது இவங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லியிருப்போம், அதை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வராது. அதை ஓவர் ரைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க ஒரு வருஷம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் வலி குறைஞ்சோன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. அதை மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பாடியோட அந்த கண்டிஷன் மசில் டைட்னஸ் மெயின்டைன் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று அவங்க ஷோல்டர் பெயின் சொன்னாங்க. ஷோல்டர் பெயின் காமனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இடது பக்கம் கை தலைக்கு வச்சு படுக்கிற ஹேபிட் இருக்கணும், இல்லை 2 தலானி வச்சு தூங்குற ஹேபிட் இருக்கும், படுத்துட்டே டிவி பார்க்கறது, படுத்துட்டே புக் படிக்கிறது, இல்லை படுத்துட்டே மொபைல் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அதுக்குள்ள அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கற்பகம். வணக்கம் மேடம். சொல்லுங்க கற்பகம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேடம், இந்த கால் இருக்குது இல்லைங்களா, 2 காலுமே உட்கார்ந்துனே இருந்துட்டு சடனா அப்படியே எந்திரிக்கும் போது கால் ஒரே பெயினா இருக்கு, இந்த குதிக்காலு. ஓகே. எவ்வளவு நாளமா இந்த ப்ராப்ளம் இருக்கு? அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸா இருக்குங்க சார். டாக்டர்கிட்ட போய் நான் பார்த்தேன் சார். இப்ப 33 ஏஜ் ஆகுதுங்க எனக்கு. சரி. நீங்க இப்போ இது எல்லாருக்குமே வர்றதுதான் மேடம். இது அவ்வளவுதான், லைஃப் லாங் இது அப்படியே தான் இருக்கும். நீங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் அனுப்பிங்கன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க சார். இல்ல 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 அவங்க அப்ப ட்ரீட்மெண்டே கிடையாதுங்களா? அப்படிலாம் இல்லங்க. இது காலையில எந்திரிச்சோன்னா உங்களுக்கு வலி ஜாஸ்தி இருக்குங்களா? படுத்து எந்திரிச்சோன்னா? ஆமாங்க சார், எந்திரிச்சோனே கால் கீழவே வைக்க முடியலங்க சார். இதுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. இது ரெண்டு ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல இருக்கு. ஒன்னு கால்கேனியல் ஸ்பர், இன்னொன்னு பிளான்டா ஃபேஷைட்டிஸ். ரெண்டுமே அதோட வலியோட தன்மை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பிளான்டா ஃபேஷைட்டிஸ் என்னன்னா பாதத்துல உள்ள சதை வீக்கம் அடைஞ்சு உங்களுக்கு வலியை உண்டாக்கும். இது கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னா இந்த ஃபேஷியான்றது இழுத்து அந்த மசில் அந்த போனோட இடத்துல ஒரு ரோஜா முள்ளு மாதிரி ஒரு போனி டெபாசிட் கொடுக்கும். அதுதான் கால்கேனியல் ஸ்பர். இதை எக்ஸ்ரேல டிஃபரன்ஷியேட் எடுத்தோம்னா எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எதுல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இது கால்கேனியல் ஸ்பர்ரா இல்ல ஃபேஷைட்டிஸ் அப்படின்ட்டு. ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள செப்பல் கரெக்ஷன் கண்டிப்பா பண்ணணும். செப்பல் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% ப்ராப்ளம் வராது அவங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். சொல்லுங்க முகமது, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. முகமது, வயசு 67மா. சொல்லுங்க. எனக்கு பேக் பெயின் இருக்கு. பேக் பெயின் இருக்கிறதோட குதிங்கால் வேற வலிக்குது. ஓகே, சொல்லுங்க. பேக் பெயின் ஒரு 6 மாசமா இருக்கு. அதோட பின்னால அப்படியே கால் வலிக்குது, குதிங்கால் வலிக்குது. குதிகால் மட்டும் வலிக்குங்களா, ஃபுல் பாதமுமே வலிக்குதுங்களா? இல்ல, குதிங்கால் மட்டும் தான் வலிக்குது. ஓகே. ஒரு பாதத்துல இழுக்கிற மாதிரி வலி இருக்குங்களா, இல்ல காலையில எந்திரிச்சோன்னா வலி இருக்குங்களா? காலையில எந்திரிச்சோன்னா வலி அதிகமா இருக்கு. மத்த வாக்கிங் போயிட்டு வந்தானாக்கா அப்படி கொஞ்சம் குறையுது, அப்புறம் திருப்பி வலிக்குது. ஓகே. சுகர் இருக்குங்களா? சுகர்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சுகர்லாம் எதுவும் இல்லைங்க. முதுகு வலி எவ்வளவு நாளா இருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம்? அது அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். இப்போ ஒரு மாசமா அந்த மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வீட்ல தான் இருக்கீங்களா? இல்ல, நான் ரிட்டையர்ட் ஆபீசர். ஆமா, ரிட்டையர்ட் ஆபீசர். உங்களோட ஜாப் நேச்சர் என்னவா இருந்தது உங்களுக்கு? நான் மாவட்ட நீதிபதியா இருந்தேன். ஓகே. உங்களுக்கு இப்ப ரீசன்ட் டேஸ் ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்குனீங்களா, லிஃப்ட் பண்ண மாதிரி ஏதாவது? ஒண்ணு இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லைங்களா? ஓகே. இது உங்க பேக் பெயின்னால தான் உங்களுக்கு ஹீல்ல ப்ராப்ளம் வந்திருக்கும். அது ரெண்டுத்தையுமே டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த கால்கேனியல் ஸ்பர் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பட் அதை டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் பண்ணணும். அதாவது பேக்ல உள்ள ப்ராப்ளம்னால ஹீல்ல பெயின் இருக்கா, இல்ல ஹீல் பெயின் தனியா பேக் பெயின் தனியா இருக்கான்றது அவர் அசஸ்மெண்ட் பண்ணாதான் தெரியும். அது அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா இது சரியாயிடும். அது மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா. வணக்கங்க. சொல்லுங்க அனிதா. கால் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆங்க்லெட்ஸ் இருக்கிற இடத்துல நான்வெஜ் சாப்பிட்டா, சிக்கன் ஆர் மட்டன் சாப்பிட்டா அது பெயின் வருது. எதனாலங்க? எந்த இடத்துலமா சொன்னீங்க? கீழே கொலுசு போடுறோம் இல்லையா, அந்த ஆங்க்லெட்ஸ் அந்த இடத்துல சிக்கன் ஆர் மட்டன், இஃப் ஐ ஹேவ் தட் நான் வெஜிடேரியன் ஐ கெட் பெயின். தட் ஒன் சிக்கன் ஐ கெட் டூ மச் ஆஃப் பெயினுங்க.
ஓகே, இட்ஸ் a குட் கொஸ்டின். இது வந்து யூரிக் ஆசிட் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யூரிக் ஆசிட் லெவல் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கணுக்காலில் அந்த மாதிரி பெயின் வரும். அது இன்னும் கொஞ்சம் சிவியரா போகும்போது அது இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருவிரலோட தலைப்பகுதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ரொம்ப காமனாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் அண்ட் சோடியம் டெபாசிட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி கணுக்காலில் அது வரும். இது அதுக்குள்ள பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளட் டெஸ்ட்க்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அது பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அது மேடம், நான் டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். என் பேர் வந்து ராணி, வயசு 55 ஆகுதுங்க. ஓகே, சொல்லுங்க. நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே மேல இருந்து விழுந்துட்டேன் படிக்கட்டுல இருந்து. சரி. அது கணுக்காலில் வந்து புத்தூர் கட்டு போட்டாங்க. அப்ப 2 காலையுமே எனக்கு காலில் வந்து ஆங்கிள் ப்ராப்ளம் சொல்லி புத்தூர் கட்டு போட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நடக்க முடியுது. ஆனா எனக்கு அந்த 30 வருஷமாவே நடக்கும்போது வலி இருக்கு, வலி இருந்துனே இருக்கு. ஆனா இங்க சென்னையில எல்லா டாக்டரும் கேட்டுட்டு ஒருத்தர் வந்து ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க, ஒருத்தர் வேண்டாமா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படி விட்டுடுறாங்க. எனக்கு என்ன நிரந்தர தீர்வு அச்சீவ் கொஞ்சம் நாளைக்கு நல்லா நடக்கணும், கொஞ்சம் வாக்கிங் போறதுக்குலாம் கொஞ்சம் ரெமெடி தர முடியுமா, சொல்ல முடியுமா? ஓகே, இதுல இவங்களே ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. புத்தூர் கட்டு போட்டேன்னு சொன்னாங்க. புத்தூர் கட்டு போட்டபோது என்ன ஆகும்னா அந்த அலைன்மெண்ட், ஒரு நார்மலா ஒரு ஆர்த்தோபெடிஷனோ இல்ல ஒரு டாக்டர்ஸ் யாரு பார்த்தாலுமே, அலோபதி டாக்டர்ஸ் பார்த்தாலும் ஒரு ஃபிராக்சர் இருக்குன்னா அது அலைன்மெண்ட்ல கொண்டு வரதா மெயின் வேலையே. புத்தூர் கட்டில் அது இருக்காது, எக்ஸ்ரேயும் பார்க்க மாட்டாங்க, கையில வச்சு பாக்குறேன்றாங்க, அது அலைன்மெண்ட் போயிடும். அந்த அலைன்மெண்ட் தான் பயோமெக்கானிக்ஸ். அந்த அலைன்மெண்ட் போயிடுச்சுன்னா டோட்டல் பாடி அலைன்மெண்ட்டும் வேரி ஆயிடும். அப்போ அந்த எலும்புன்றது வந்து என்ன ஃபிராக்சர் இருந்தாலும் அது எலும்பு வளர்ந்து கூடிடும். எங்களோட வேலை என்ன, அது ஸ்ட்ரைட்டா வைக்கிறோமா, அது அலைன்மெண்ட்ல இருக்கா, அதான் மெயின். அப்ப அது இருந்தால் தான் எல்லா அடுத்த நியர்பை ஜாயின்ஸும் ஒழுங்கா இருக்க முடியும். ஸோ இவங்களோட ப்ராப்ளம் புத்தூர் கட்டில் வந்து மாற்றி தான் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ புது எலும்பு வளர்ந்துருச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 years. இப்போ அது இடமே தெரியாது உங்களுக்கு, நியூ போன் மாதிரி தான் இருக்கும். இதை சர்ஜரி பண்றது வந்து பண்ணக்கூடாது. அது ஏன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம்னா கூட தே கேன் டேக் அ சான்ஸ். பட் 30 years தானதுக்கு அப்புறம் சர்ஜரி இஸ் நாட் அட்வைசபிள். பட் அதே வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்ப சில பேருக்கு அந்த கால் வந்து ஷார்ட் ஆயிருக்கும், இவங்க கணுக்கால்னு சொல்லும் போது அந்த எவ்வளவு அளவு நகர்ந்திருக்கோ ஒரு 3 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்கலாம். அந்த 3 சென்டிமீட்டர் லெக்கோட லென்த் வந்து ஷார்ட் ஆயிருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். செப்பல்ல ஒரு சின்ன லேயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் ஆயிடும். அதை நம்ம பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அது டாக்டர், இப்ப நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு, சர்ஜரி பண்றது ஒரு ஃபேஷன் ட்ரெண்டாவே மாறிடுச்சு. என்ன ப்ராப்ளம் தான் சர்ஜரி பண்ண தீர்வு கிடைச்சிடும் சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப ஸ்டார்டிங் கண்டிஷன் இருக்கும் போது இப்ப பிசியோதெரபி பயன்படுத்தினா முற்றிலும் இந்த சர்ஜரி வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இருக்குங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து பண்ணாங்கன்னா பிசியோதெரபில 100% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், ரிசல்ட் ஓரியன்டாவும் பண்ண முடியும். அதை வந்து பிசியோதெரபி ட்ரை பண்ணி இல்ல இதோட சிவியரிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற ஸ்டேஜ் தான் நம்ம சர்ஜரிக்கு போய் லேண்ட் ஆகணும். ஆர் இட் இஸ் அ லைஃப் சேவிங் கேசஸ். இல்ல இது வந்து நம்ம பண்ண முடியாது, இப்போ முதுவலின்னு வருவாங்க, முதுவலியில இருந்து வலி இருக்கு, காலில் குடைச்சல் வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம பிசியோதெரபி ட்ரை பண்ணி பண்ணலாம். பட் அந்த பிசியோதெரபி பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவோம். எப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் போற சென்சேஷன் தெரியாது, மோஷன் போறது தெரியாது. நாங்க வந்து தான் வீட்டுல போய் தான் பார்ப்போங்களா, நடந்து கூட வர முடியாது. இப்ப அந்த மாதிரி கேஸ்லாம் பிசியோதெரபி பண்ண மாட்டோம். அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும். ஏன்னா அந்த நரம்போட அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கிரேட் 4ன்னு சொல்லுவோம். அது அந்த லெவல்ல இருக்கும்போது நாங்க பண்ணக்கூடாது, அது வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிடும். அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணி அவங்கள நார்மலா நடக்க வைக்கலாம். மேலும் பேசலாம் டாக்டர். திருச்சியிலிருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் இந்திரா. வணக்கம் இந்திரா. டாக்டர், நீங்க சொன்னீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. சோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப நீங்க சர்ஜரி பண்ணாதான் உண்டுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு வந்து பிசியோதெரபில வந்து முற்றிலும் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி கண்டிப்பா. இப்ப நார்மலா டெலிவரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ், இந்த யூட்ரஸ் ரிமூவல், ஹிஸ்டெக்டமி ஆபரேஷனுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு சர்டன் எக்ஸசைசஸ் இருக்கு. அது ரெகுலரா வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அது ஏதாவது உள் தொடையோட மசிலை டைட்டன் பண்ற சில எக்ஸசைசஸ் இருக்கு. பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இருக்கு. அதை நம்ம பண்ணோம்னா உங்க மசிலோட இன்வால்வ்மெண்ட்னால வர்ற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அது இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் 90% பாத்தீங்கன்னா இந்த மசில் இன்வால்வ்மெண்ட் தான். அதுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணா ரிகவரி ஆயிடும். சர்டன் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்விங்டர் கண்ட்ரோலே இருக்காது, அந்த யூரினரி கண்ட்ரோலே இருக்காது. அதுக்கு வந்து நம்ம யூராலஜிஸ்ட் வச்சு சர்ஜரி பண்ணிட்டு தென் அதை கரெக்ஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. மேலும் பேசலாம் டாக்டர். விருத்தாலத்தில் ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சொல்லுங்க சாமி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ. இடுப்பு வலிக்குது சார். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குங்க இந்த ப்ராப்ளம்? அது ஒரு 4 வருஷமா இருக்கு சார். ஆனா இப்பதான் புதுச்சேரி ஹாஸ்பிட்டல், மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சரி, என்ன சொன்னாங்க அவங்க பாத்துட்டு? அவங்க பார்த்து கொஞ்சம் ஏதோ வச்சு ஏதோ கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு திரும்பி வலிச்சுட்டு தான் இருக்கு சார். ஓகே, இடுப்பு வலினா உங்களுக்கு பின் முதுகுல வலி இருக்கா இல்ல சைடு இடுப்புல வலி இருக்குங்களா? இடுப்புல சார்.
இடுப்புல தான், நல்ல இடுப்புல தான் வலி இருக்கு. ஒரு மாதிரி குடைச்சல் மாதிரி இருக்கா இல்ல ஊசி குத்துற மாதிரி வலி இருக்குங்களா? அது ஒரு மாதிரி கொடைச்சல் மாதிரி இருக்கு சார். குடைச்சல் மாதிரி இருக்கு. அந்த இடுப்புல மட்டும் தான் இருக்குங்களா, தொடையில கீழே வலி இறங்குற மாதிரி இருக்குங்களா? கால்ல வந்து கெண்ட கால்ல வலிக்குது சார். கெண்ட கால்ல வலி இருக்கு. நடு முதுகுல ஏதாவது வலி தெரியுதுங்களா? முதுகுல இல்ல சார், முதுகுல இடுப்புல மட்டும் தான் இருக்கு. ஓகே, இதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? பார்த்தாங்க சார். ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நரம்பு இன்வால்மெண்ட் ஆன ஒரு ப்ராப்ளம் அது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக அசஸ்மெண்ட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இவர் வந்து இப்போ முதுகுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாரு, ஆனால் அசஸ்மெண்ட்ல நாங்கள் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, L4 L5 அந்த சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்டோட ரெஃபரல் பாயிண்ட்ஸ் நம்ம தொடும்போது அவங்களுக்கு வலி தெரியும். ஆசச் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வலின்னு வந்து ரேடியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் பெயின் சொல்லுவாங்க, கணுக்காலில் வலி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தண்டுவடத்துல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அங்கே ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வலி அப்பதான் தெரியும். அது அப்போ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா இது சால்வ் ஆயிடும். இவங்களுக்கு இன்னும் கரெக்டாக அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா சரியாயிடும். அது டாக்டர் தொடர்ந்து நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் காதர். என் பேரனுக்கு 4.5 வயசு ஆகுது. சொல்லுங்க காதர், உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. என் பேரனுக்கு 4.5 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். ஹலோ, என் பேரனுக்கு 4.5 வயசு ஆகுது. சொல்லுங்க. அவனுக்கு அடிக்கடி கால் வலிக்குதுன்னு சொல்றான். விளையாடுறான், எல்லாம் கொள்றான், எல்லாம் ஓடுறான் கொள்றான். ஓகே. அப்போ கால் வலிக்குதுன்னு சொல்றான் அடிக்கடி. கால்ல எந்த இடத்துல அங்க வலி இருக்கு? பாதத்துல சொல்றாங்களா? பாதத்துல இல்ல, ஜெனரலா ஃபுல் கால் வலிக்குதுன்னு சொல்றான். ஓகே, வெறும் தரையில விளையாடும்போது செருப்பு இல்லாம விளையாடுவாங்களா குழந்தை? இல்ல சார், செருப்போட விளையாடுறான், ஸ்கூல்ல ஷூவோட போடுறான், விளையாடுறான். ஓகே, இது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 4.5 வயசு அந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாதம் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். ஸோ கரெக்டான ஷூ வந்து கரெக்டா வாங்கணும். நம்ம வந்து அழகு பார்த்து வாங்கும்போது அந்த ஷூவோட உள்ளோட நேச்சரை பார்க்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. அந்த இது ஒன்று பிளஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பீச் மண்ணில் நல்லா விளையாட விட்டா போதும். அதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். காஃப் மசிலுக்கும் சரி அந்த பாதத்துக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். அது பண்ணாலே சரியாயிடும் அந்த குழந்தைக்கு. மேலும் பேசலாம் டாக்டர். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். சார் நான் குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க குமார். சார் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சொல்லுங்க சார். ஆக்சுவலா 3 இயர்ஸா எனக்கு லெஃப்ட் சைடு பெயின் இருக்கு, லெஃப்ட் ஷோல்டர் பெயின் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா அது வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் அது மாதிரி வருது சார். ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு, கண்டினியூஸா இல்ல அந்த பெயின். கண்டினியூஸா இல்ல சார். ஒரு டைம் சிவியரா ஆகிறப்ப லெஃப்ட் சைடு ஹெட்ல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது சார். கை ஃபுல்லா ரேடியேட் ஆகுதுங்களா? விரல் வரைக்கும் வருதுங்களா வலி? சார் விரல் வரைக்கும் வருது. அப்புறம் ஹிப்லயும் பெயின் இருக்கு. எங்கங்க சாரி? அப்புறம் ஹிப்ல. ஓகே. இடுப்புல பெயின் இருக்கு. அப்புறம் கெண்டக்கால்ல பெயின் இருக்கு சார். ஓகே. எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க? நான் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். இல்ல எவ்வளவு டியூரேஷன் டைம், எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? காலையில ஆபீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 8 ஹவர்ஸ்ங்களா? ஆமா சார். ஓகே. கண்டினியூஸா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் தான் பிரேக் எடுப்பீங்களா இல்ல 2 ஹவர்ஸ்க்கு பிரேக் எடுப்பீங்களா? இல்ல சார், நான் 1 ஹவர்க்கு ஒருக்கா நான் எதிர்த்து மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. இது வந்து உங்களோட ஜாப் நேச்சர்னால தான் இது ரொம்ப காமனா வர்றது. இது வந்து நெக் ப்ராப்ளம் வந்து அவங்களோட ஜாப் நேச்சர் வந்து கண்டினியூஸா சிஸ்டம் பேஸ்ல இருப்பாங்க. 8 ஹவர்ஸ்லாம் எந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. 11-12 ஹவர்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்றாங்க. அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது கண்டினியூஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க ப்ராஜெக்ட் இன்வால்வ்மெண்ட் ஆனோன்னா அவங்க பாஸ்டர் தப்பா இருக்கும். சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ற சில பேர் கை இப்படியே வச்சிருப்பாரு. சோ அதனால இந்த பெயின் வரலாம். கை தலைக்கு வச்சு படுக்கிற பழக்கம் இருக்கும். திருப்பி ஒர்க்குக்கு வரும்போது இந்த ஹேபிட் இப்படி இருக்கும் உங்களுக்கு. இல்ல போன் பேசுற நேச்சர் இருக்கும். லெஃப்ட் சைடுல போன் ரொம்ப நேரம் பேசுறவங்களா இருக்கும். அந்த மாதிரி வரவங்களுக்கு இது ப்ராப்ளம் வரும். இதுக்கு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு பிசியோதெரபில எக்ஸசைசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன சாஃப்ட்வேர் ஃபீல்ட்னா மசில் இன்வால்வ்மெண்ட் தான் இருக்கும். ஆசச் ட்ரீட்மெண்ட் வேணா பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கிளியர் ஆயிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன் இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். சேலம் இருந்தாலும் வெங்கடேஷ் இருக்கேன் மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க சார். விசிட் தறி ஓட்டுறேங்க மேடம். ரொம்ப கால் வலி அதிகமா இருக்குது. ஓகே. லெஃப்ட் எடுத்துட்டு தறி ஓட்டினா நல்லா இருக்குது. அதுக்கு என்ன டாக்டர் இடத்துக்கு சத்து கம்மியாகுங்கிறாங்க. என்ன மேடம் காரணம்? நல்ல கேள்வி அது. உங்களை மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு இது வந்து ஆக்குபேஷனல் ஹசார்டுன்னு சொல்லலாம். இந்த தொழில் முறையினால வர வலி அது. அதனால வலி பண்ணா நீங்க தொழில விடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நேச்சருக்கு சில பேசிக் எக்ஸசைசஸ் இருக்கு. இப்போ வந்து கைத்தறி நிறையவங்களுக்கு வந்து இந்த கை மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், காலோட மூவ்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு சில எக்ஸசைசஸ் இருக்கு. கால் முட்டி பிரஸ் பண்ற எக்ஸசைசஸ் இருக்கு. அது ஒரு அந்த எக்ஸசைசஸ் மட்டும் அவங்க வேலை செய்ய போதுக்கு முன்னாடி இப்போ 10 மணிக்கு தறியில் உட்காப்புறாங்கன்னா 9 மணிக்கு ஒரு 10-15 நிமிஷம் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். சாப்பிட்ற நேரம் ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சுட்டு வந்தா நைட் ஒரு அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் வந்தாலும் அது வலி தெரியாது. அதுக்குள்ள பேசிக் எக்ஸசைசஸ் இருக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட்டை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஹைட், வெயிட்,
அவங்களோட பாடி நேச்சர். சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் குண்டா இருப்பாங்க. ஸோ அந்த நேச்சருக்கு ஏற்ற போது நம்ம எக்ஸசைஸ் டிசைன் பண்ண முடியும், எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். நம்ம இல்லாம ஜென்ரலான எக்ஸசைஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாரும் பண்ணும்போது என்னன்னா அது தப்பாயிடும். அது ஸோ அந்த கண்டிஷனை அவர் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள தேவையான எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடும். அது மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தாரணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தாரணி. பேசுறேன். சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். நான் ஆக்சுவலா என் ஹஸ்பண்டுக்கு 49 இயர்ஸ் ஆகுது. சரி. அவங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே. இப்ப ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து கேன்சர் இன் ரெக்டம் அண்ட் கேன்சர் மெட்டாஸ்டேசிஸ். ஓகே. இப்ப 2 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ஆக்சுவலா கேன்சர் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு ஹிப்ல வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓவரால் பெயின் இருக்கு. கால் சம்டைம்ஸ் மரத்து போகுது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த நகஸ்தி பெயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின் இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாங்க அப்போலோல வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலா அதுல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. எங்களுக்கு அது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல டாக்டர். அவரோட பெயின் வந்து எனக்கு ரெக்டம்ல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஓகே. பெட் ஸ்கேன் எடுத்ததுல எந்த இதுவும் இல்ல. மெட்டாஸ்டேசிஸ் ஹிப்ல எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, ஹிப்ல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லல. இப்ப லேட்டஸ்ட் இதுல வந்து ஆக்சுவலா பெயின் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ரெண்டாவது போன்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு அங்க இருக்க எல்லா சர்ஜன்ஸுமே சொல்லிட்டாங்க. ஓகே. போன்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அப்போ பெயின் வந்து உங்களுக்கு தண்டுவடத்துல L4 L5 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன்னா ரேடியேட்டிங் பெயின் இருக்கு, ஜாஸ்தி பெயின் இருக்கு. பட் கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்கள வந்து மெட்டாஸ்டேசிஸ் செகண்டரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இருக்கும். போன்ல ஃபார்ம் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. மெயின்லி ஸ்பைன், ஹிப், ஜாஸ் இதுல ரொம்ப காமனா வரும். அது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிடணும். இப்போ வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சுன்னா அது எந்த பாயிண்ட்னு தெரிஞ்சிடும். அதுல இப்போ ஸ்பைன் லெவல்லையும் ஒன்றும் இல்லை, ஹிப்லையும் இல்லை அப்படின்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது சரியாயிடும். அது டாக்டர் தொடர்ந்து எந்தெந்த நோய்களை வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா குணப்படுத்தும் முறைகள் குறித்து மேலும் விரிவா பேசலாம் டாக்டர். ஹலோ தந்தி நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள்.